எப்படிங்க முடியும்? என் பிள்ளைய நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன் தெரியுமா? எந்த குறையும் இல்லாம தப்பி தவறி கூட அவன் மனசு சங்கடப்படாம ஆளாக்கி இப்ப அவனை முழுசா பறி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றானோ எங்க இருக்கானோ தெரியல. அவன் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்தோம். உங்க மக மேல உயிரையே வச்சிருந்தா. நீங்க மட்டும் சம்மதிச்சிருந்தா இப்ப கூட சரின்னு சொல்லுங்க. உங்க பொண்ணை தங்கமா நாங்க வச்சுக்கிறோம். அறிவு கெட்டவளே, என்னடி பேசுற? நடு ரோட்ல இந்த மாதிரி பேசினா அவர் மனசு எவ்வளவு சங்கடப்படும். விவஸ்தையே இல்லாம பேசுறீங்க. ஐயா மன்னிச்சுக்கோங்க, அவ சொன்னது பெருசா எடுத்துக்காதீங்க. பரவாயில்லைங்க, அவங்க மனநிலை எனக்கு புரியுது. வரங்க. சரிங்க. என்னப்பா இப்படி பேசுறாங்க? ஒண்ணுமில்லம்மா, அவங்க மனசு சங்கடப்படுது, அந்த ஆதங்கத்துல பேசுறாங்க. பெத்த தாய் இல்லையா? நீ இதெல்லாம் மனசுல வச்சுக்க. கோபி, இவ்வளவு நேரமாச்சு, இன்னும் மாமா வரல. நடக்க முடியாம பாவம் அவரு எங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காரோ. எனக்கு பயமா இருக்கு கோபி. வந்துருவார்ல? கொஞ்சம் பொறுமையா இருக்கா, கண்டிப்பா வந்துருவாரு. மாப்ள, இந்த கொடுமை பாத்தியா? இந்த லட்சுமண வீட்டுக்குள்ள இருந்தாலும் பிரச்சனை, வெளியில போனாலும் பிரச்சனை இருக்க மாப்ள. ஒரே மண்டை குடைச்சலா இருக்கு மாப்ள. ஏண்டா அந்த நிமிஷம் திரும்பி வந்துருவாங்கறியா? எனக்கு என்ன டவுட் தான் மாப்ள. ஏண்டா? ஏன்னா நம்மால இறங்கின டைம் அப்படி மாப்ள. நம்மால வெளியே போறேன்னு சொல்லிட்டு வெளியிலேயே போயிட்டான். சொந்தக்காரங்க நம்மனாலேயே அந்த ஆளு இம்சை தாங்க முடியல. வெளியில யார்கிட்டயாவது பேசணும்னு வச்சுக்குவேன், விட்டு சாத்துன்னு சாத்திட்டு விட்டுருவாங்க. அது இல்லாம நம்மால இறங்குனது நேஷனல் ஹைவேஸ்கிட்ட திருட்டு கும்பல்கிட்டயோ போலீஸோ மாட்டுறான்னு வச்சுக்குவேன், சகல அவ்வளவுதான். ஏன்னா நம்மள கண்டிப்பா மாட்டிக்குவான். நம்ம மொழி அப்படி ராஜமொழி. எல்லாம் கரெக்டா? போலீஸ்காரங்கிட்ட மாட்டான்னு வச்சுக்க, ஸ்ட்ரெயிட்டா வீட்டுல கொண்டு வந்து விட்டுருவாங்க. இதே திருட்டு பசங்கிட்டே தீவிரவாதிகிட்டே மாட்டான்னு வச்சுக்க, மகனை ரிவிட் தான் அவனுக்கு. நீ சொல்றத பார்த்தா அந்த இம்சை வந்துருவாங்கிற. வந்துருவான். ஐயோ, நீ அந்த இம்சை வந்தானா இந்த நாளைக்கு தான் அவன் கூட மாரடிக்கிறதுனே தெரியலையே. என்ன பண்ண சொல்ற? வேற வழி? நினைச்சாலே கண்ணை கோபி, கட்டுது. மாமாடா. என்னங்க என்னங்க, நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையா? நல்லபடியா இருக்கீங்களா? மாமா, என்ன மாமா நடந்துச்சு? எப்படி மாமா வந்தீங்க நீங்க? செல்லம், எதுக்குடி இது கையிலே தூக்கி திரியிற? சுண்டு, நீ இல்லாம நாங்கெல்லாம் எப்படி பதறி போயிட்டோம் தெரியுமா? மாமா, அண்ணா, மாமா என்ன மாமா நடந்துச்சு? ஏன் வண்டியை விட்டு கீழே இறங்குனீங்க? எப்படி இங்க வந்து சேர்ந்தீங்க? அத முதல்ல சொல்லுங்க. பாக்கெட்ல 10 பைசா கூட இல்லாம 4 பேர்ட்ட கையேந்து பிச்சை எடுத்துட்டு. ஈஸ்வரி, நீ என்ன சொன்ன? என் புருஷ கபரிமான் மாதிரி செத்தால சாவானே தவிர ஒருத்தர் கூட கையேந்த மாட்டான்னு சொன்னல. இப்ப பாத்தியா, 4 பேர்கிட்ட கையேந்தி பிச்சை எடுத்து மேடம் வந்திருக்கா. மாப்ள, இனிமேல் ஜென்மத்துக்கு முன்சீட்டே கேட்க மாட்டான். வாங்க உள்ள. நம்ம பிளாட் எல்லாம் பாத்துட்டீங்களா? எல்லாம் நல்ல விலைக்கு கிரைம் பண்ணலாம்ல? பண்ணலாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அப்ப திருப்தியா இருக்கு. இதான் நம்ம ஆபீஸ், நல்லா பாத்துக்குங்க. இதெல்லாம் ஸ்டாஃப்ஸ் உட்கார இடம். வாங்க, அழகா இருக்குதுங்க. நம்ம ரூம் போலாம். இதான் என்னோட சீட்டு. சரியா? வாங்க. அங்கீங்களா?
எப்படி இருக்கு பார்த்த வரைக்கும் நம்ம ஆபீஸ்? உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. என்னத்தை சொல்றது, ஆபீஸ் பிரமாதமா இருக்குது. ஆனா என்ன ஆனாங்கிறீங்க? ஏன் தயங்குறீங்க? இல்லைங்க, எனக்கு புரியலைங்க இந்த வேலைக்கு இம்பிட்டு பெரிய ஆபீஸ் தேவையான்னு. நான் அழகர் குளத்துல நிறைய இடம் கரையம் பண்ணியிருக்கிறேன், வித்துருக்கிறேன், ஆமா. வாங்கியிருக்கிறேன். ஆ, எல்லா பேச்சுவார்த்தையும் எல்லாம் மரத்தடியிலையா, இல்லை நம்ம வீட்டு திண்ணிலையா, இல்லை சபர்ஸ்டார் ஆஃபீஸ் பெஞ்சிலையா, அங்கேயே முடிஞ்சிடேன். இதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ஆஃபீஸை வச்சுக்கிட்டு மாதம் மாதம் வாடகை கொடுத்துட்டு, இதெல்லாம் தேவையானதான். அது நீங்க சொல்றதெல்லாம் அழகர் குளம் மாதிரி சின்ன ஊருக்கு சரிங்க. அங்க பார்ட்டி எல்லாம் உங்களை தேடி வருவாங்க. ஆமா. இது வந்து மெட்ராஸ், பெரிய கடல் மாதிரி ஊரு. இங்க வந்து நிறைய பார்ட்டிஸ் எல்லாம் கான்டாக்ட் பண்ணணும், டீலிங்ஸ் எல்லாம் வச்சுக்கணும்னா அதுக்கேத்த வசதியோட ஆபீஸ் நல்லா பெருசா இருந்தாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஏற்பாடு பண்ணிருக்கேன். சரிங்க சரி நல்லா இருக்குங்களா? அப்புறம் வந்துட்டு நீங்க தினம் காலையில 9 மணிக்கு வந்துட வேண்டியது. சரிங்க சாயந்தரம் வரைக்கும் இங்க தான் இருக்க போறீங்க. சரிங்க நிறைய பார்ட்டிஸ் எல்லாம் வருவாங்க. அவங்களோட கான்டாக்ட், அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஆகட்டும். அப்புறம் ஃபிளாட்ஸ் பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. கூட்டு போய் காமிங்க. ஏதாவது ஆகட்டும். ப்ராப்ளம்னா நீங்களே சமாளிச்சுங்க. நல்லா பொறுப்பா பாத்துக்குங்க. சரிங்க சரி அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு செல்போன் தரேன். இது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான தேவை. இது எதுக்குங்க எனக்கு? இல்ல, இது வந்து இந்த ஊர்ல உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வசதி. ஓ, ஏன்னா உங்ககிட்ட நானே பேசினா கூட இமிடியேட்டா இதுல நான் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். அப்ப சரிங்க, அது இல்லாம பார்ட்டிஸ்லாம் உங்களை எந்த நேரத்திலையும் கான்டாக்ட் பண்ணணும்னா செல்போன் இல்லாம வேலையே நடக்காது. நல்லதுங்க. அதனால இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவை, வச்சுக்கோங்க. அப்புறம் இதை உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியுங்களா? பார்த்துருக்குங்க, கோபி மாப்பிள்ள வச்சிருக்காரு, அவர் வச்சுட்டு வேலை செய்ய அப்படியா? பார்த்து. ரொம்ப சந்தோஷம். சரிங்க, அப்படியே நீங்க பொறுப்பெடுத்துங்க. ஆ. நான் அப்படியே கொஞ்சம் பேங்க்ல வேலை இருக்கு, போயிட்டு வாங்க. போட்டுங்களா? சரி, ஆகட்டும், நல்லது. ஹலோ ஹலோ சரோ, நான் அப்பா பேசுறேம்மா. அப்பா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். உங்ககிட்ட ஒரு நல்ல சமாச்சாரம் சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறேன். சொல்லுங்கப்பா. நான் இப்போ என்னோட ஆபீஸ்ல இருந்து ஃபோன் பண்றேன். ம். ஆமாம்மா, அழகர் குளத்துல ஒரு பெரிய மனுஷன், அவரோட ஆபீஸ் இது. என்ன இங்க கொண்டாந்து வேலைக்கு வச்சிருக்காரு. அவருக்கு இங்க வேலை செய்யறதுல நிறைய நிலமெல்லாம் இருக்குது. அத பிளாட் போட்டு பிளாட் எல்லாம் கட்டி விற்க போறாரு. அந்த பொறுப்பெல்லாம் பாத்துக்க எனக்கு கொண்டாந்து வச்சிருக்காரு. அப்படியாப்பா? இந்த செல்லு கூட அவரோட தான். அந்த போன்ல தான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. மாப்பிள்ள இருக்காரா? ஒரு நிமிஷம்ப்பா. என்னங்க என்னங்க என்ன சரோ? என்னங்க, அப்பா போன்ல. ஹலோ, எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, உங்ககிட்ட இந்த நல்ல சமாச்சாரம் சொல்லணும். சொல்லுங்க மாமா. அது எங்க அழகர் குளத்துல ஒரு பெரிய மனுஷன், அவர் எங்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காரு. அது சரோ எல்லாம் விவரமா சொல்லுவா. இந்த பிளாட் எல்லாம் விற்கிற சமாச்சாரம் அவர் ஆபீஸ்ல இருந்தா இப்ப நான் போன் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுல எனக்கு மாசம் சுமாரான ஒரு வருமானம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் மாமா. ஆமா, நீங்க ஒண்ணு நிலம் எதுவும் வாங்குறதா இல்லையா? நானும் அந்த யோசனையில தான் இருக்கேன் மாமா. வாங்குறதுன்னா சொல்லுங்க, இது நல்ல இடம். ஒரு 2 கிரவுண்ட் வாங்கி போடுங்க, முதலீடு மாதிரி இருக்கு. சரி மாமா, நிச்சயமா வரேன். வச்சிட்டுமா? சரி. மாமாவை பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு. எனக்கே சில நேரம் வேலை செய்யறதுக்கு செழிப்பா இருக்கும். வீட்டிலே இருந்துடலாம், ரெஸ்ட் எடுத்துடலாம்லாம் தோணும். மாமாவை பாரு, இந்த வயசுல வேலைன்னு அவ்வளோ உற்சாகம். அந்த ரியல் எஸ்டேட் பத்தி என்கிட்ட சொல்லும்போது குரல்ல அவ்வளோ சந்தோஷம். எனக்கும் ஆச்சரியமா தாங்க இருக்கு. இந்த வயசுல வந்த இடத்துல தனக்குன்னு ஒரு வேலையை தேடிக்கிட்டு அங்க அவருக்கு செல்போன் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னப்போ அவர் குரல்ல ஒரு சந்தோஷத்தை கேட்கணுமே. அப்படிதான் சார் இருக்கணும். வேலைக்காக நம்ம என்னைக்கும் செழிச்சுக்க கூடாது. இன்னும் சொல்ல போனா அந்த வேலையில தான் சந்தோஷத்தையே தேடணும். அதனால தான் பாரு, இன்னும் எப்படி இருக்காரு மாமா, ஜம்முன்னு. கிளம்புறேன் சார். ம். டேய் நடராஜா. வரேன் சார். ம். நட்ராஜ், வா. காமி. சரோகா, அடடா, யார் வந்திருக்காங்க பாருடா. சித்திடா. வா விஜி, வாடா. அண்ணி, வாங்க வாங்க.
எப்படி இருக்கக்கா? நல்லா இருக்கேன். வா வாங்க. நட்ராஜ் இங்க வா. முத்து என்ன பாக்குற? சிச்சி சிச்சி சிச்சி. பெரியவா பாருடா. என்ன? யாரு? இந்தாங்க. ஆ? சிச்சி சிச்சு. வாங்கிக்கிங்க. புடிங்க. வாங்க கோபி, உட்காருங்க. எங்க அண்ணன் எங்க? கடைக்கு போயிருக்காரு. என்னடா வரலையேன்னு காத்துட்டு ஓ, இருந்தேன். எங்களுக்கா காத்திருந்தீங்களா? ஆ. அப்ப சமையல்லாம் தடபடலா இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இல்லாததா? என்ன வேணும்னு சொல்லுங்க, உடனே ரெடி பண்ணிடுறேன். கம கமன்னு சூப்பரா ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு கப் தண்ணி கொடுங்க. உட்காருங்க. உட்கார் விஜய், இதோ வந்துடுறேன். நர்ராஜ், என்னடா உங்க பாட்டி எங்க? பாட்டி இல்லைன்னா உன் மகளாம் சிரிச்ச மாமா இருக்கு இன்னைக்கு. அது மட்டும் அது தெரியுது இல்ல. என்ன நீ விஷயம்? ஆம், ஒரு முக்கியமான விஷயம் கோபி. சொல்லப்போனா உதவின்னு கூட சொல்லலாம். என்னது இது? சொல்லுங்க. ஆம், நம்ம லாரி ஆஃபீஸ்ல சக்தின்னு ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருந்தாலே தெரியுமா? பாத்திருக்கேன், ஆனா பழக்கம் இல்ல. அவ இப்போ அங்க இல்ல. ஏன் வேலையை விட்டு நின்னுட்டாங்களா? ஆமா. ஆம், அவளுக்கு ஒரு நல்ல வேலை வேணும். நல்லா இருக்கே இது. தன்னோட கம்பெனில வேலை பார்த்த ஒரு ஆளை வேலையை விட்டு நிப்பாட்டிட்டு இன்னொரு கம்பெனிக்கு ரெக்கமெண்ட் பண்ற ஒரே முதலாளியம்மா நீங்க தான். கிண்டல் பண்ணாதீங்க கோபி. அவ வேலையை விட்டு நின்னது எங்களுக்கு வருத்தமா தான் இருக்கு. எல்லாம் இந்த செல்வத்தால வந்தது. செல்வத்துக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்க 2 பேருக்கும் ஆசை. ஆம், சக்தியும் செல்வத்தை விரும்புறா. ஆனா செல்வம் தான் எதேதோ சொல்லி லாரி ஆஃபீஸ்க்கு போறதையே நிறுத்திட்டாரு. எதுக்கு நம்மளால செல்வம் ஆஃபீஸ்க்கு வராம இருக்கணும்னு சொல்லி அவளாவே வேலையை விட்டு நின்னுட்டா. செல்வம் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரா? ம். கதை இவ்வளவு தூரம் வந்திருக்கே. ஆமா கோபி. இதுல வருத்தம் என்னன்னா சக்தி குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. அதனால தான் அவ நம்ம ஆபீஸ்க்கே வேலைக்கு வந்தா. இப்போ வேலை இல்லாததுனால அவ குடும்பம் ரொம்ப சிரமப்படுது. அதனால தான் உங்களை வர சொன்னேன். இப்ப நான் என்ன செய்யணுங்கிறீங்க சொல்லுங்க. ஆ, சக்தி ரொம்ப திறமையான பொண்ணு, நல்லா படிச்சிருக்கா. அவளுக்கு உங்க கார்மெண்ட்ஸ்ல ஒரு வேலை போட்டு தரணும். வேலை போட்டு கொடுக்கணும் அவ்வளவுதானே? அவங்க இங்க அக்கவுண்ட்ஸ் தானே பாத்துட்டு இருந்தாங்க. ஆமா. அப்ப நம்மளுக்கு தேவைதான். நம்ம கார்மெண்ட்ஸ்லயும் விவரமான ஆளுங்கன்னு யாருமே இல்ல. உங்களையும் சேர்த்தா? என்னை பத்தி உனக்கு தானே தெரியும். கரெக்டா சொல்லுது பாருங்க. விவரத்தை பத்தி உங்க தங்கச்சிக்கு. கோபி ரொம்ப தேங்க்ஸ். செல்வம் கரெக்டா தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? கோபி கிட்ட உதவின்னு கேட்டா கண்டிப்பா செய்வாருன்னு சொன்னாரு. அப்ப இது அவர்தான் சொன்னதா? ம், அவளே ஆமா. விடுங்க. இது ஒண்ணு போதும். அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு. இவருக்கு சக்தி மேல அக்கறை இல்லைன்னா அவர் இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி வைப்பாரா? உங்க வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும் கோபி. என்ன விஜய், உடனே போலாங்கிற? சாப்பிட்டு போவோம். இருங்க, காஃபி போடுறேன் இருங்க. சொல்லி செய்ய வேண்டியதா இருக்கு. என்னங்க, வீட்டுக்கு தானே போறோம். ம். அப்படியே தனாக்கா வீட்டுக்கு போயிட்டு போலாமே. போவோம். தன வீட்டுக்கு போறீங்களா? ஆமா. நானும் வரேனே. வாங்க போலாம். வாக்கா. என்னங்க, நீங்க போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துருங்க. நாங்க 2 பேரும் ஆட்டோல வந்துடுறோம், நீங்க பைக்ல வந்துருங்க. விவரத்தை பாத்தீங்களா? சொன்னேல. ம் சார், யார் வேணும்? லீலாவை பார்க்கணும். நீங்க லீலா என் பொண்டாட்டி. இங்கேயே வெயிட் பண்ணுங்க, ஆஃபீஸ்க்குள்ள வரக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம். ஏங்க, இங்கேயே வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுறேன். ஏன் நான் உள்ள வந்தேன் என்ன? யோ, வரக்கூடாது சொல்றேன்ல, நில்லு, கூப்பிடுறேன். ஏமா, உன்னை பார்க்க உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு. எனக்கு அவரை இப்ப பார்க்க விருப்பம் இல்ல. போ சொல்லுங்க. யோ, அந்த அம்மா சொன்னது கேட்டல, கிளம்பு கிளம்பு. யோ, நான் புதுசா தெரியல. தெரியும், எதுவான வீட்டுல போய் பேசிக்கோ. அவ என்னத்தையா சொல்றது? அவ என்ன பண்ணி கிளிக்கிறான்னு பாக்குறேன். யோ, இந்த பார், இது ஆபீஸியா, எதுவான வீட்டுல போய் பேசிக்கோ. அவளை பார்த்தே தீருவேன். யோ, பார்க்க முடியாதியா? யோ, நீ யாரியா என்ன வெளியே போக சொல்றதுக்கு? அவ புருஷன் நீ இல்ல நானா? யோ, இவன் நல்ல விதமா சொன்ன கேட்க மாட்டியா? யோ, என் பொண்டாட்டி விஷயத்துல நான் எவன் சொல்றதையும் கேட்க மாட்டேன். நேத்து வரைக்கும் நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்தவன் ஒன்றரை நான் வேலையில சேர்ந்தவன பெரிய வேலை ஆயிட்டல. அவளை பார்த்து நான் அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா? 4 சாத்து எல்லாம் சரியா போயிடும். நெவரியா? யோ, வானாயா? யோ, நெவரியா? மரியாதை சொல்றேன் கேளியா? யோ, நீ யாரியா? யோ, நான் தான் பியூனு. ஓ, நீதான் அவனா? அவ பேச்சு கட்ட ஆடுறான் நீதானா? நெவரியா? யோ, சொல்ல கேட்க மாட்டியா? என்னங்க, என்னங்க நீங்க? எந்திரிங்க, எந்திரிங்க, தொடாதீங்க. எந்திரிங்கன்னு சொல்றேன்ல, மானத்தை எந்திரிங்க. விடு என்ன? கொஞ்சம் தூக்கி விட்டுருங்க. சரிமா. விடுப்பா, நான் பாத்துக்கிறேன். எந்திரிங்க சார்.
எதிரிங்க சார். வாங்க சார், வாங்க. ரிலாக்ஸ் சார், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் போச்சு சார். சாரி சார், உங்களை இந்த நிலைமையில பார்க்க எனக்கே பாவமா இருக்கு சார். பாத்தீங்களா சார், எனக்கு தெரியும் இவெல்லாம் வேலைக்கு போனானா திமிரு உச்சிக்கு எறியறன்னு. ஆனா நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. என்ன கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெத்துக்கிட்டு நான் போட்ட சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டு நான் வாங்கி கொடுத்த புடவையும் கட்டிக்கிட்டு என்ன பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு போறா. இவளுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்கலாம்? நியாயமான பேச்சு சார். ஆனா இந்த காலத்து பொம்பளைங்கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது சார். போய் அவகிட்ட சொல்லுங்க, புருஷனுக்கு துரோகம் பண்றவளுக்கெல்லாம் நரகன்னு சொல்லுங்க. நீங்க பார்த்து போங்க சார். ஹலோ, புருஷனுக்கு துரோகம் பண்றவங்களுக்குலாம் நரகம் தான் கிடைக்குமா? உங்க புருஷன் சொல்ல சொன்னார். உங்க வேலையை மட்டும் பாருங்க. ஏங்க, அந்த ஆளு தரையில தவளை மாதிரி விழுந்து கிடந்தாங்க, எந்திரிக்கவே முடியல. நான் தான் தூக்கி விட்டேன். அதுக்காக இப்ப என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? உங்களுக்கு நன்றி சொல்லணுமா? உங்க நன்றிலாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லைங்க. கட்டின புருஷனுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்க கத்துக்கங்க. நீங்க ரொம்ப பெரிய ஆளா இருக்கலாங்க, ஆனா இது நம்ம ஊரு. புருஷனுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கணும். அதுதான் நம்ம பண்பாடு. முதல்ல உங்க கூட வேலை பாக்குற லேடிஸ் கிட்ட எப்படி மரியாதையா நடந்துக்கணுங்கிற பண்பாட்டை நீங்க கத்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காதீங்க. இனிமே இந்த மாதிரி பேசுனீங்க அப்புறம் மேனேஜர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அடேப்பா, என்ன பூச்சாண்டி கட்டுறியா? வேணா கம்ப்ளைண்ட் பண்ணி பாரு. அன்னைக்கு என்னடானா போன்ல கிஸ் பண்ணேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண, நீ ஏதோ உள்நோக்கத்தோட தான் இதை பண்ண அப்படின்னு கதையை திருப்புறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிருப்பது. இத பார், ஜாக்கிரதையா இரு. இல்ல ஏற்கனவே ஆபீஸ்ல கொடிகட்டி பறக்கிற உன் பேரு இன்னும் ரிப்பேர் ஆயிரும். வந்தமா வேலையை பார்த்தமான்னு இரு, ரொம்ப ஆடாத. எங்களுக்கும் எங்க தட்டணும் எப்படி தட்டி வைக்கணும்னு தெரியும்.